Dear parents and students, NEET 2025 சேஃப் ஸ்கோர் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஒரு எம்பிபிஎஸ் சீட் வாங்குறதுக்கு இந்த வாட்டி எவ்வளவா இருக்க போகுது அதை தெரிஞ்சுட்டு NEET 2026 நம்ம ரிப்பீட் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. நம்ம 100 லேர்னிங்ல NEET ரிப்பீட்டர் பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம் வித் லிமிடெட் சீட்ஸ். டீடைல்ஸ் எல்லாமே நீங்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நம்ம பேட்சோட ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் ரிசல்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி எப்படி இருக்க போகுதுன்னா, நம்ம ஒரு நாளைக்கு அந்த கான்செப்டை மாஸ்டர் பண்றதோடு சேர்த்து ஒரு நாளைக்கு 200 MCQஸும் சால்வ் பண்ண போறோம். அண்ட் வித் டேட்டா சென்ட்ரிக் அப்ரோச் ஃபார் ஆல் த சப்ஜெக்ட்ஸ். அதோட த்ரூ அவுட் இயர் உங்களுக்காக மோட்டிவேட்டிங் அண்ட் சப்போர்ட்டிங் டீம் ஆஃப் டீச்சர்ஸ் அண்ட் மென்டர்ஸும் கூடயே இருக்க போறாங்க. இது எல்லாமே டெஃபினட்டா உங்களுக்கு ரிசல்ட் வாங்கி கொடுக்க போகுது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு நம்ம டிசைட் பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு. ஸோ ஸ்கோர் எவ்வளவா இருக்க போகுது கேட்டகரி வைஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா ஒரு 530 to 540. நான் சொல்ற ஸ்கோர் வந்து ஒரு +10 +20 நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது யூ ஆர் ஆன் த சேஃபர் சைட். ஸோ அதே மாதிரி பிசி கேட்டகரிக்கு 490 இருக்க போது, பிசிஎம்க்கு ஒரு 10 மார்க் கம்மியா 480. அண்ட் இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ எம்பிசி எஸ்சி கேட்டகரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 470 இருக்கணும் அண்ட் 420 ஃபார் எஸ்சி கேட்டகரி. எஸ்சிஏக்கு பார்த்தீங்க அப்படின்னா 370 இருக்கணும். ஸோ இந்த ஸ்கோர் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக இந்த தடவை நமக்கு சீட் கிடைக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. ஸோ இனி டிலே பண்ண டைம் இல்லை, இன்னைக்கே டிசைட் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம பேட்ச்ல அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கு. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பர் டூப்பராக ரிசல்ட் வாங்க NEET 2026. கான்டாக்ட் திஸ் நம்பர் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.